So hi, welcome to the show. இன்னைக்கு நம்மளோட வந்து the ever charming ஹரிஷ் கல்யாண் இருக்காரு. Welcome to the show. வணக்கம். So first ரொம்ப நேரமா நீங்க அங்க பாத்துட்டு இருந்தீங்க. அங்கே இருந்து ஆரம்பிப்போம் நம்ம. இங்க. இங்க. So sweet-ஆ காரமா? இப்ப காரம். இப்ப காரம். அதானே இப்ப காரம். அந்த மாதிரி ஏதோ கிரீமிங்கா இருந்தது அதனால. சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபுட்ல இருந்து ஆரம்பிச்சனால இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும்ல, இந்த படம் இந்த சீரீஸ் இதெல்லாம் வந்து பார்க்கணும், எல்லாம் வந்து when I'm down நான் இதெல்லாம் பார்ப்பேன், அந்த மாதிரி ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஈட் லிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எப்படின்னா நான் வந்து ஒரு மூட் அவுட்ல இருந்தேன், இதெல்லாம் நான் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி சம்திங் லைக் மேபி சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லை பிரியாணியாக இருக்கலாம். என் ஒய்ஃப்ட்ட கேட்டால் அவங்க பீட்சா வேணும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ், சாக்லேட்டு, பிரியாணி, நான்வெஜ்ல சம்திங். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்பிரிட்ஸ் அப்படியே அப் பண்ற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து வில் டாக் அபவுட் யுவர் ஃபாதர். ஸோ வந்து ஹீ இஸ் இன் த இண்டஸ்ட்ரி இல்லையா? ஆடியோ லேபிள், somewhere in the industry. உங்களை வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, என்னைக்காவது has anyone judged you like saying என்ட்ரி ஈஸியா இருந்திருக்கும்பா, அந்த மாதிரி யாராவது ஜட்ஜ் பண்ணிருக்காங்க? எனக்கு என்ட்ரி ஈஸியாலாம் இருந்தது இல்லை. Tell us about that. ஸோ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லை, அப்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகமாக இருந்தது. எனக்கு இந்த ஃபீல்டில் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை, அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில். ஸோ வை வேஸ்ட் டைம்னு குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அடம் பிடிச்சேன். ஸோ அப்போ தான் ஐ டிசைடட் சினிமா, எஸ் லெட்ஸ், ஏன்னா டிசைட் பண்ணி ஆகணும்ல என்றைக்காக இருந்தாலும், அது இப்போயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இறங்கி. அப்போ முன்னாடிலாம் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனோ இல்லை எப்படி ப்ராஜெக்ட்டு எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கெலாம் ஒரு கைடன்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சு, புரிய ஆரம்பிச்சு, திறமையை வளர்த்துக்கணும், சும்மா அப்படியே போய் அசால்ட்டாக பண்ணிட்டு வந்துட முடியாதுன்றதெல்லாம் அடிபட்டு கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஐம் ஹியர். ஓகே, ஸோ இப்போ ஹரிஷ் கல்யாண் அப்படின்னு சொல்லும் போதே எங்கள் எல்லாருக்கும் வந்து உங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வருவாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து வி சீ த பாண்ட் யூ ஷேர் வித் தெம். அண்ட் ஜென்ரலாகவே வந்து அவங்ககிட்டயும் ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இஸ் தேர் எனிதிங் தட் அந்த ஒன் திங் தட் யூ வாண்ட் டு இன்ஹெரிட் ஃப்ரம் தெம் அப்படின்னு? அப்பா கிட்டேருந்து ஹெல்பிங் மென்டாலிட்டி, அந்த யூனோ ஹெல்பிங் அதர்ஸ் அப்படின்றது. அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்குறது எப்படி, தி வே ஷீ டேக்ஸ் கேர் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதை வந்து நான் மற்றவங்க கிட்ட அந்த மாதிரியான ஒரு அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்றது இன்ஹெரிட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், நீங்கள் ஒரு சிங்கிள் சைல்டு, யூ ஆர் த ஒன்லி சன். ஓகே, ஸோ இப்போ நிறைய வந்து இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சிங்கிள் சைல்டுனா வந்து அவங்க தனியாக இருப்பாங்க, லோன்லியாக இருப்பாங்க, ஷேர் பண்ண எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்ஸ் பயங்கரமாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ்? ஏன்னா வந்து நீங்கள் சொன்னது அது கரெக்டாக இருக்கும். அது நான் அப்படி ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா எப்போவுமே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கேங்கு கூட தான் இருப்பேன். ஸோ நெவர் ஹாவ் ஐ ஃபெல்ட் லைக் அலோன். வீட்டில் இருக்கும்போதும் சரி, ரைட் ஃப்ரம் த மொமெண்ட் ஐ ஸ்டெப் அவுட், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க என் கூட. ஸோ அந்த குறைய வந்து நான் என்னைக்குமே குறையாவே பார்த்தது கிடையாது. பட் நீங்க ஒரு சைல்டு அல்ல, சைல்ட்ஹுட்ல யூ ஆர் தி ஒன்லி சன்ன்றப்போ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், என்ன வாங்கினாலும் உங்களுக்கு தான் ஃபுல் அட்டென்ஷன் உங்களுக்கு தான். ஒரு கை நீட்டணும், அது நமக்கு தான். அது இது வேணும்னு கேட்டா ஸோ எல்லாமே ஒன்று தானே. ஸோ எதுக்கு ஒருத்தன் தானேன்ற அந்த ஒரு அட்வான்டேஜ், அந்த ஒரு நீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ்லாம் இல்லையா? இல்லை, ஸ்ட்ரிக்ட் தான், பட் வேற யாரும் இல்லை, காம்படிஷனுக்கு யாரும் இல்லை கூட. ஸோ இப்போதான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன், உனக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லைல்ல. அப்படி இன்னொன்று வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு அந்த இதுவும் கிடையாது. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஓனர்ன்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நம்ம பண்ற சேட்டையை நம்ம பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். ஸோ நாங்கள் இப்போ எப்படி ஹரிஷ் கல்யாணம் பார்க்குறோன்னா, ஃப்ரம் திஸ் சைட் பேக் டு பேக் மூவிஸ், அவார்ட்ஸ், தீபாவளி ரிலீஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து இட் வில் பி அ ட்ரீம். எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கும் இருந்திருக்கலாம். And now you're living it. So in the phase of life எப்படி இருக்கு? பட் எல்லாத்துக்கும் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன நானே புஷ் பண்ணி, அஃப்கோர்ஸ் ஒரு தனிப்பட்ட முயற்சி மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்க ப்ரொடியூசர், டைரக்டர், கூட இருக்கிறவங்க எல்லாருடைய சப்போர்ட்னால இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸ் வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி தே ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். என்ன அவ்வளோ அன்பை கொடுத்து எங்கேயோ இருந்த என்ன இப்போ இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இல்லை எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பட் ரைட் நவ் ஒரு தீபாவளி ரிலீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னு நினைக்கும் போது
திரும்பி பார்க்கும்போது ஐ திங்க் ஐ ஃபீல் ஓகே நம்ம இல்லை நம்ம வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டு என்னைக்கும் நிற்காம நகர்ந்து வந்துட்டே இருந்திருக்கோம் போல இருக்கு. தட் இஸ் வே ஐ திங்க் அது ஒரு காட்ஸ் பிளெஸிங்காவோ இல்லை ஆடியன்ஸோட லவ்வாவோ அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரைட் நவ் ஒரு தீபாவளி ரிலீஸ்ன்றது இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய சினிமா பார்த்து வளர்ந்த பையன். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கும் இருந்திருக்கு. ஸோ FDFS இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கிற டைமில். ஸோ இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கணும் போது அதுவே ஒரு பெரிய லெவலப் தானே. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லெவலப். பட் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்திருக்காதுல்ல. ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் லைக் ஒரு வெரி லோ ஃபேஸ் இன் லைஃப், ஆர் நம்ம இனிஷியல் டைம்ஸ்ல நிறைய ராங் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், அந்த மாதிரி என்னைக்காவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். அது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணாம எப்பவுமே ஒரு இடத்த நோக்கி போக முடியாதுல்ல. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், பிரேக் அடிப்போம், நிறுத்துவோம், திருப்புவோம், இப்படி போவோம் அப்படி போவோம், டேக் டைவர்ஷன் மாதிரி. ஸோ அது இருந்திருக்கு, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் வேற என்ன கேட்டீங்க? பட் அந்த லோ ஃபேஸ்ல இருப்பீங்க, அப்ப நீங்க how do you get yourself out? ஒரு ஷெல்குள்ள எல்லாரும் நம்ம போய்டுவோம். ஆமா, அது மாதிரி நிறைய there has been like various phases. அந்த மாதிரி ஒரு பர்టిక్యులர் ஃபேஸ்னு சொல்ல முடியாது. அங்கங்க பாக்கெட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்கும்ல. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமா நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் லைக் ரொம்ப டிரைவ் பண்ணி கூட்டு போனது வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை லவ் ஃபார் சினிமா, மை பேஷன், மை அந்த ஃபயர், அந்த விஷயங்கள். ஸோ யா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த there'll be this one person, okay, ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னாலும் you want to call them. ரொம்ப ஒரு சோகமான விஷயம், ரொம்ப கஷ்டமான இடத்துல நீங்க இருக்கீங்கனாலும் you want to call them. யார் எவ்வளவு பேர் வந்து கேட்டாலும் அந்த ஒன் பர்சனுக்கு நீங்க கால் பண்ணி சொன்னாதான் you'll feel complete. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யார்? ரைட் நோ ஐ திங்க் வைஃப் தான் சொல்லணும். நீங்க சொல்லுவீங்க இல்ல ரைட் நோ அதான் உண்மை. ஏன்னா ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், லைக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தானே. ஸோ அப்படிதான் நாங்க ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் தட். ஸோ அவங்க கிட்ட தான் சொல்லுவோம். So any bad good thing first call is to you. ஆமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல, you know what, இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. So and what will her response be? நீங்க வந்து இப்போ ஒரு சோகமான விஷயம், அது மியூசிக் ஏத்த மாதிரி இருக்கும். But she's always been very comforting, supportive. So எப்படி வீட்ல எப்படி பேரண்ட்ஸ் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ அந்த மாதிரி தான். ஓகே. அண்ட் இப்போ நான் வைஃப் அப்படின்னு பேசும்போது டக்குன்னு யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன், உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்தோன்னா ஹரிஷ் கல்யாணோட கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின், அந்த மாதிரி வந்து ரெண்டா பிரிக்கலாம். இஸ் யுவர் வைஃப் யுவர் லக்கி சார்ம்? ஆக்சுவலி நிறைய இடத்துல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மேபி இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இஸ் யுவர் பெஸ்ட் கிரிட்டிக்? பெஸ்ட் கிரிட்டிக்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. பெஸ்ட் கிரிட்டிக்னா அம்மா மேபி இஸ் எ பெட்டர் கிரிட்டிக்னு நினைக்கிறேன். பட் பெஸ்ட் கிரிட்டிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் கேட்டிங்கன்னா நான் அம்மான்னு சொல்லுவேன். பட் இன் ஜென்ரல் ஏதாவது விஷயங்கள் பற்றி பேசும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கிரிட்டிக் அவங்க. when it comes to movies, நான் லைக் ஜென்ரலாகவே லைக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னைய மட்டுமே பார்த்து அது அவங்களுக்கு வந்து ஷி கான் சே இல்லை இது அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்க வைஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து நீங்க ஆனஸ்டா பதில் சொல்லணும். இவ்வளோ நேரம் நீங்க ஆனஸ்டா தான் சொன்னீங்க. பட் இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஸோ எல்லா பாய்ஸ்க்கும் வந்து ஒரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறப்போன்னு இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும், இந்த 3 விஷயம் எனக்கு கண்டிப்பா வேணும், அப்படி இருந்தா டிக் 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 எஸ் கிரீன் ஃபிளாக் அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 3 விஷயம் தான் I was looking for அப்படின்னா what were those 3? ரொம்ப ஒரு இயல்பான பர்சனாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். அதுதான். ஸோ கிரவுண்டடாக, இயல்பா, ஈஸி டு மூவ் வித். சில பேர் வந்து ரொம்ப இல்லை, சில பேர் ரொம்ப ஹோல்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை அப்படின்றவாங்க. அப்போ நமக்கு எப்படி தெரியும் என்ன பிடிக்கும்னு? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைக் சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு வந்து ஆக்சுவலாக ட்ராவலிங் பிடிக்கும், இல்லை சினிமா பிடிக்கும், ஏதாவது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஈஸி டு மூவ் வித், கம்யூனிகேட். அவங்க சைட்லேருந்து அந்த கம்யூனிகேஷன் வந்தால் தானே நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் என்னுடைய லைன் ஆஃப் ஒர்க்கை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. பிகாஸ் அவங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அது புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். புரிஞ்சுக்கிட்டாங்க பயங்கரமா. நீங்க இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்க 2 கொஸ்டினையும்.
இல்லை அதான உண்மை. ஏன்னா என்னோட ஒர்க் பற்றி நான் சொல்லி ஆகணும்ல, பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக அது நான் மைண்டில் இருந்தது அது. ஸோ அதான். பட் இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சி நான் இதெல்லாம் செக்லிஸ்ட் மாதிரி வச்செல்லாம் பண்ணல. சில பேரை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கானிக்கா. ஸோ அது அந்த மாதிரி தான் நடந்தது. உங்களோட ஸ்பீச்லயோ இல்லை எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி தெரியுது அப்படின்னு கூட சொல்லலாம். இஸ் இட் நீங்கள் வந்து எப்படி இதை நீங்கள் சொல்வீங்க, நான் சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான் பேசுவேன், இல்லைனா இப்போ தான் எனக்கு கரெக்டான அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை ஒரு ஆடியன்ஸ் என்னை ஹியர் பண்ணுறதுக்கு பீப்புள் இருக்காங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, ஹியர் பண்ணுறதுக்கு பீப்புள் இருந்தால் தான் பேசணும்னா அப்புறம் நம்ம பேசவே முடியாது. சில விஷயங்கள் நம்ம வந்து இயல்பாக வரும், சில விஷயங்கள் நமக்கு இயல்பாக வராது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு இயல்பாகவே நான் டான்ஸ் ஆடுவோம்ப்பா அப்படின்னா ஓகே, அதுலேருந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணி இன்னும் செம்மையாக ஆட ஆரம்பிக்கலாம். பட் இயல்பாகவே இப்போ சினிமான்றதுனால அதை சொல்லு, இயல்பாகவே நான் நல்லா சண்டை போடுவேன்னா அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ சிலதுலாம் கற்றுக்கணும், சிலது வளர்த்துக்கணும், சிலது இருக்கும் அதை இன்னும் மெருகேற்றிக்கணும். ஸோ இது சிலது இருந்தது, சிலது இல்லை. சில நேரங்களில் நானே ரொம்ப ஷையாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இல்லை, இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது. என்ன சொல்கிறது, ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னா நான் லைக் ஃபுல் அவுட், ஆல் அவுட்டு. சில நேரம் இல்லை ஜாலியாக இருப்பேன்ற மாதிரி. நான் வந்து ரொம்ப அந்த தொண கிடையாது, ஆனால் ஜாலியாக செம ஃபன் பண்ணிட்டு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி ஐ மைட் சவுண்ட் லைக் அன் இன்ட்ரோவர்ட், லைக் ரொம்ப என்ன அவங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருக்காங்களே, பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஆட்டமே வேற மாதிரி அந்த மாதிரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், த சிச்சுவேஷன் நினைக்கிறேன். அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, லவ் பற்றி எல்லாமே பேசணும். பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இது நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, சம்திங் கால் பிட்ரேயல். இது வந்து யூ கேன் சே ப்ரொஃபஷனலி, யூ கேன் சே லவ் ஆர் எனிதிங். பிட்ரேயல்ன்ற ஒரு விஷயம் ஹேவ் யூ கான் த்ரூ? இருந்திருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்தோ இல்லை அந்த மாதிரிலாம் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸோ இட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன், ஐ திங்க் ஒர்க்கில் இருந்திருக்கு. பட் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஹவ் டு யூ ஹேண்டில் இட்? அந்த டைம்ல ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். ஆனா கொஞ்சம் அப்படியே அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த கல்லை கிட்ட வச்சு பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும், கொஞ்சம் அப்படியே தூரமா வச்சு பார்த்தா குட்டியா இருக்கும். அதே பின்னாடி தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்லே இருக்காதுன்ற மாதிரி. ஐ திங்க் நாகேஷ் சார் சொன்ன ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இது பாலச்சந்தர் சார் சொன்னதா? ஆமா, பாலச்சந்தர் சாருடைய படத்துல வர டயலாக் நினைக்கிறேன். அது கமல் சார் சொல்லியிருப்பாரு ஏதோ ஒரு பேட்டியில. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது இங்கேருந்து இப்படி போய் சரி அதை அவ்வளோ தூக்கி போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது ரொம்ப பெருசா நம்மளை பாதர் பண்ணியிருக்கோம், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. So you have had betrayals. Yeah. Do you think that in the industry வந்து betrayal is something that is inevitable? எல்லாருமே அது ஒரு வாட்டி சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் இருக்கு சந்திக்கிறதுக்கு, நிறைய. ஆமா, லைஃப்லயுமே வாய்ப்புகள் இருக்கு. இண்டஸ்ட்ரி மட்டும் நான் வந்து பர்டிகுலரா பின் பாயிண்ட் பண்ணி இங்க மட்டும் தான் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. லைஃப்லயுமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு நடந்திருக்கும்ல, சைல்ட்ஹுட்லயோ இல்லை ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எங்கேயாவது நடந்திருக்கும் அது, இல்லை ஒர்க் பண்ற இடத்துல. ஸோ பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நமக்கு அது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நினைக்கிறேன். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் வந்து ஹரிஷ் கல்யாணம் நாங்கள் ஒரு டிரெக்டரை பார்க்கலாமா? அப்படி எதுவும் எனக்கு, ஏன்னா நாங்க சிங்கரை பார்த்துட்டோம். So do you have any idea on that? இல்ல, இது வரைக்கும் அதை பத்தி யோசிச்சதே கிடையாது. And down the line அப்படின்னு நான் அந்த மாதிரி எல்லாம் பிலோசபிக்கலா சொல்லல. One day living one day at a time. ஆமா, இப்போ இருக்கிற வேலையை பாக்குறதுக்கே சரியா இருக்கு. அண்ட் அதை கரெக்டா பண்ணணுன்றதுலேயே மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கு. ஸோ இப்போ ஒரு 5 years down the line என்னோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த மாதிரி மூவிஸ் நான் பண்ணால் அது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், எனக்கே வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு வாட் வுட் பி? அந்த மாதிரி பர்டிகுலராக இன்னும் 5 yearsல இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணோம் அப்படின்றத விட இப்போ நம்ம டெவலப் ஆகிட்டே வரோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய நல்ல கதைகள் என்கிட்ட வந்து அதை நான் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம், என்டர்டெயின் பண்ணோம், வைடர் ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்றது தான் மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ யா, நைஸ் சேட்டிங் வித் யூ. நான் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல. வெரி இன்ட்ரோவர்ட், வந்து எதுக்கு கேள்வி பதில் சொல்வாரா மாட்டாரான்னு நினச்சேன். பட் குட் கான்வர்சேஷன். அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூலாம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் எடுக்கிற இன்டர்வியூ தான் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பார்க்கல. பட் தென் யா, I had a very good conversation with you. Thank you for being on the show. And see you and all the very best for your future ventures. Thank you.